ஆப்ரேட்டர்ஸ். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்ல என்னெல்லாம் இருக்குன்னா அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ் டிவிஷன். இப்போ இதுல வந்து பிளஸ் அப்படிங்கிற சிம்பிள் இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி என்ன சொல்றது, நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே நீங்க படிச்சதுதான். இதோட அவுட்புட் எப்படி வரும் எல்லாமே நமக்கு தெரியும். பட் இதுல வந்து என்ன விஷயம்னா, நம்ம இப்போ ப்ளஸ் யூஸ் பண்ணோம். எப்படி இதை யூஸ் பண்றது? இப்போ நம்ம சில வந்து இந்த ஆப்ரேட்டர்ஸ்ல அரித்மெட்டிக் ஆப்ரேட்டருங்கிறத நம்ம எப்படி யூஸ் பண்றது அது தெரிஞ்சுட்டா போதும். ஏன்னா இதெல்லாம் வந்து அடிஷன்னா பிளஸ் வேல்யூ, இது சப்ராக்ஷன் வேல்யூ, மல்டிப்ளிகேஷன் வேல்யூ, டிவிஷன் வேல்யூ இதெல்லாம் தெரியும். பட் இந்த மாடுலஸ் டிவிஷன் இருக்கு பாருங்களேன், இந்த மாடுலஸ் டிவிஷன் என்ன கொடுக்கும்னா ரிமைண்டர் வேல்யூவை ரிப்ளை பண்ணும். இதுதான் அடிஷ்னலா இருக்கிற ஒரு ஆப்ரேட்டர். சரிங்களா? ஸோ இப்போ இந்த டிவிஷன், இன்னொரு விஷயம், டிவிஷன் எடுக்கும் போது இன்டீஜரா நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா கோஷன்ட்டை ரிட்டர்ன் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்டீஜர்ல ஏ வேல்யூ, அதே மாதிரி இன்டீஜர்ல பிக்கு ஒரு வேல்யூ அப்படி வைக்கிறீங்க. அப்போ ஏ டிவைடட் பை பி, ஏ டிவிஷன் பி அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா அப்போ கோஷன்ட் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ஏன்னா இன்டீஜரையும் நீங்க டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு கோஷன்ட் என்ன வேல்யூவோ அதுதான் கிடைக்கும், பாயிண்ட் வேல்யூ கிடைக்காது. இன்கேஸ் நீங்க வந்து ஃப்ளோட்ல ஏ வேல்யூ, ஃப்ளோட்ல பி வேல்யூ எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எக்ஸாக்ட் வேல்யூ கிடைக்கும். சரிங்களா? இதுதான் வந்து டிவிஷன். ஸோ இன்டீஜர் நீங்க டிவைட் பண்ணும்போது கோஷன்ட் வேல்யூ கிடைக்கும். இங்க கோஷன்ட் மட்டும்தான் எழுதியிருப்பேன், ஏன்னா நம்ம இன்டீஜரை வச்சே நம்ம மல்டிப்ளை பண்ணி பழகிருப்போம் அதனால. இப்போ இதுவே நீங்க ஃப்ளோட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃப்ளோட்டுக்கு வந்து என்ன ஆயிரும்னா பாயிண்ட் வேல்யூஸ் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் ஆயிரும். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் இதை வந்து எப்படி எழுதுறது நம்ம